அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27 தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் இறந்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். விசாரணையை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மற்றும் மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் சுமித் சரண் மற்றும் சோனல் மிஸ்ரா ஆகியோர் கண்காணித்து வருகின்றனர். கரூரில் கூட்டத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் 8 பேரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றுள்ளனர். இதற்கிடையே கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் திங்களன்று விஜய் மற்றும் தமிழக காவல்துறையின் மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் டேவிட்சன் தேவாசீர்வாதம், ஜோஷி நிர்மல்குமார் ஆகியோரிடம் தனித்தனியாக 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையின் போது விஜய் சிபிஐயிடம் தெரிவித்ததாவது: இறந்த 41 பேரின் உடல்களை 4 மணி நேரத்துக்குள் பிரேத பரிசோதனை செய்தது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இது பற்றி உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியதால் சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினரை போலீசார் மிரட்டி அவர்கள் சம்மதத்துடன் தான் பிரேத பரிசோதனை நடந்தது என்பது போல முன்தேதியிட்டு கையெழுத்து பெற்றுள்ளனர். அவசர கதியில் நடந்த பிரேத பரிசோதனையை நியாயப்படுத்த இத்தகைய ஆவணங்களை திரட்டி உள்ளனர். இவ்வாறு விஜய் தரப்பில் கூறப்பட்டுள்ளதுடன் அதற்கான ஆதாரங்களையும் அவர் சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பொங்கல் பண்டிகை மற்றும் ஜனநாயகன் படம் தொடர்பான பணிகள் இருப்பதால் மற்றொரு நாளில் விசாரணைக்கு ஆஜராவதற்கு விஜய் அவகாசம் கேட்டுள்ளார். அதற்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மதம் தெரிவித்ததால் தனி விமானம் மூலம் அவர் நேற்று சென்னை திரும்பினார்.